வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அது இது எது சீசன் 2. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சிக்கு தத்துவமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வரக்கூடியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தத்துவ நாடிகள் நிறைய தத்துவத்தை வந்து உலகத்துக்கு சொன்னவங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இதில் முதல்ல வந்து பெரிய கைத்தட்டலில் ஷகிலா அவர்களை வந்து அன்புடன் வரவேற்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் இருக்க டிவிலலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட்டாக யாரையாவது பார்த்து பயந்துருக்கிறீங்களா நம்ம சிரிச்சா போச்சு டீமில்? பயந்ததில்ல. ஆனால் இவங்கெல்லாம் வந்தால் சிரிச்சிருவேணும்னு அந்த பயம் வேணால் பயந்துருக்கேன். ஓ, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம மறுபடியும் போனால் அவங்களாம் பார்த்தா இவங்கெல்லாம் ராமரண்ணா, விஜயன். ராமர் அண்ணான்னு சொல்லிட்டீங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியும். அவர் என்னோட இன்னொரு ப்ரோக்ராம் கூட பண்ணியிருக்காரு. அண்ணன் தான் சொன்னேன். அண்ணா இல்லை, தாத்தான்னு சொல்லணும் நீங்கள். அடுத்ததாக ஒரு ஃபோன் அடித்தா போதும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விடக்கூடிய ஒரு சேவகர் வந்திருக்கிறாரு. டாக்டர் பழனி அவர்களை பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். சார், நீங்கள் பண்ணிருக்கிற நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு? எங்களது அருமையாக பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு அதிகம். அது என்ன பேர்? அதாவது உணவு மூலியமாகவே அவங்க கணவனுடைய ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்காக சமையல் மூலிமா மூலிகை செஞ்சு அதை உணவாக அவங்க கணவருக்கு கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கணவரை உருவாக்கிறாங்க அவங்களே. இப்போ நிறைய லேடிஸ் சமைக்கவே மாட்டாங்க சார். ஃபோன் பண்ணால் ஏதோ ஆர்டர் பண்ணால் ஒரு பையன் வண்டியில் எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறான். இது என்ன கரையாகுது? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? சமைச்சு கணவருக்கு கொடுத்தா எதுவும் ஆகாது. ஹோட்டல்லேருந்து வர வச்சா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். ஓஹோ, எனக்கு எப்படி கேட்குறதுனே தெரில. கேளுங்க, அதுதான் வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் சொல்லாத்தே நாங்கள் சொல்ல போகிறோம். கேளுங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. வெக்கப்படக்கூடாது. இல்லை, எங்கள் ஃபேமிலிலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை, நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா பின்னால் வேதனை போகணும். அந்த பின்னால் இல்லை, ஃபியூச்சரில் வேதனை போகணும். சரி, வேணாம் விடுங்க. ரொம்ப வெக்கப்படுற மாதிரி. இல்லை வேணாம். இல்லை, ரொம்ப வெக்கப்படுறீங்க. கேளுங்க. இல்லை சார், அவங்க பக்கத்தில் இருக்காங்களா சார்? அவங்க வந்து உங்களுக்கு நர்ஸாக கம்பவுண்டரா சார்? நர்ஸும் இல்லை, கம்பவுண்டரும் இல்லை. அப்போ யார் சார் அவங்க? அவங்க வந்து என்னுடைய சிகிச்சை, அதாவது ஆலோசனைக்குரிய ஆங்கர். ஓகே, நீங்கள் அவங்கள எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? இப்படி ஒரு ஆங்கர் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது எப்படி செலக்ட் பண்ணீங்க? எங்கள் டைரக்டர் செலக்ட் பண்ணார். உங்கள் பேர் என்னங்க? தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும் என் பேர் என்னன்னு. உங்களுக்கு மட்டும் என் பேர் என்னன்னு தெரியல. வாயால கேட்டால் எங்களுக்கு கொஞ்சம். சரி, ஓகே. வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ. ஆமா. உங்களோட டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தீர்வை கொடுக்குறீங்க, வீட்டிலே தீர்வை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படி உன்னால் முடியலையா, தென் யூ கம் டு மீ அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயம் தான். பட் அதை வந்து எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிள் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ரீச்சும் ஆயிருக்கு. இதை வந்து ஓப்பனாக பண்ணுறதுக்கும் வந்து ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியம் வந்து உங்கள் 2 பேர்ட்டையுமே இருக்குது, உங்கள் டீம்கிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. தேங்க்யூ. இன்னொரு சீஃப் டாக்டர் இங்கே மிஸ் ஆகிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. யார் பேர்? உங்களுக்குலாம் ஒரு பயங்கர சீனியர் சார். பேர் சொல்லுங்கள். பேர் சொன்னால் அந்த அவர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்படியா? உங்ககிட்ட சொன்னாரா வரேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. சொல்லவே இல்லையா? சொல்லலை. ஒரு பெரிய கைத்தட்டலோட அந்த டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. என்ன நலமா இருக்கீங்களா இல்லை அப்படி ஆளை பார்க்கும்போது வீக்காக இருக்கீங்களா? பாடி நலமாக தான் இருக்கேன். என்னண்ணா, என் பேர் வந்து தருண் சின்னையா. என்கிட்ட வைத்தியம் பார்க்கக்கூடிய எண்ணத்தை கண்ணையா. வடபயணியில் ஆஃபீஸு வருவங்கிட்டெல்லாம் வாங்குவோம் பீஸு. இதுதான் என்னை பற்றி நான் சொல்லணும். ஆனால் உன்னை பார்க்கும்போது நிறைய கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க நினைக்கிறேன். இருப்பாங்க, அவசரப்படாதீங்க. அது இது இதில் வந்தாக்கா கெஸ்ட்டாக வந்தாலும் கெட்டப்பில் தான் வரணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் நம்ம பழனி பட்டாளத்துக்கு. நம்மளுடைய சிரிச்சா போச்சு டீம்ல இருந்து அவர் போடாத கெட்டப்லாம் கிடையாது. அது அவ்வளோ கெட்டப்ஸையும் அவ்வளோ இதையும் போட்டு இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக வந்து திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக அரண் படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்துட்டு நல்ல அழகான விமர்சனங்களும் வாங்கியிருக்காரு. மீண்டும் வெல்கம் டு த ஷோ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம் சார். உங்கள் டீம்மேட் இருக்காங்க பக்கத்தில், அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை நீங்கள் சொல்லிடலாமே. வணக்கம் 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 மேடம். அதாவது ஷகிலா மேடத்தை பற்றி சொல்லணுன்னா, இவங்களோட படங்கள் நான் நிறைய பார்ப்பேன். இப்போ பாஸ் என்கின்ற பாஸ்கரன், ஜெயம், நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். நல்லா நடிச்சிருப்பேன். நல்ல நடிப்பு, அவங்களுடைய நடிப்பு டேலண்ட் பயங்கரமாக இருக்குது.
ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. நீங்கள் மலையாளம் படம் பார்த்ததே இல்லையா? இல்லை மலையாள படம் இருங்கப்பா. இல்லை கேளுங்க மேடம் நல்லா. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம் பேர் வைக்க போகிறோம் ஓகேங்களா. அவங்க வந்து ஆயுர்வேத முறையில் வந்து மருத்துவம் வந்து நிகழ்ச்சி பண்ணுறவங்க, மருத்துவம் பண்ணிட்டு இருக்கவங்க. அதனால் வந்து அவங்க ஆயுர்வேதா டீம். அப்போ உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? எங்களுக்கு விக்கிர வேதான்னு வச்சுக்கலாமா? விக்கிரவேதா. விக்கிர ஸோ வேதா. ஆயுர்வேதா அண்ட் விக்கிரவேதா டீமுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம் நம்ம ஷோக்கு. ஸோ முதல் ரவுண்டு நம்ம போகிறோம். 2 நியூஸ் ஆங்கர் சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 செய்திகளை சொல்லுவாங்க. அந்த 3 செய்தியில் ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா டூப். அந்த டூப் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதில் தோக்குற டீமுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சி பனிஷ்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூஸில் டூப்பே. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பமா கிட்டாமா இங்கோப்பமா ஆமா. எல்லா விஷயத்த சொல்லியிருப்பாரு தலைவர். எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரின்ட்டு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து நியூஸு. அதான் டேய் அதான் சொல்லு நீ ஒன்று செய்டா. சொல்கிறேன். நீ பட்டாளானா கூட ஒரு 10 நிமிஷம் பேசு, போதை இறக்கி விட்டுருவாரு. அப்புறம் நியூஸ் படிக்கலாம் போடா. ஏண்டா அதுக்காக நான் கஷ்டப்பட்டு குச்சிருக்கேன். குடிக்க கூடாது, போடாதன்ற. நீ தண்ணி போடாத. டேய் நீ நியூஸ் வாசிக்க வந்த வாசிடா உயிரை ஏண்டா வாங்காத. நீ மட்டும் எதுக்கு வந்த லூசு பையலா? என் கூட சேர்ந்து நியூஸ் தானே வாசிக்க வந்த? நானும் வாசிக்கிறேன். இல்லை நீ கிளம்புடா. நீ கிளம்புடான்ட்டேன். வேணாம் நீ வாசி பார்த்துக்கலாம். முதல் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஐயோ ஏய். அவர் வந்து நிக் ஸ்டெஃபன் பேர். நிக் ஸ்டெஃபன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பர். அவர் டேய் வரா. நிக் ஸ்டெஃபன்றவர் சின்ன வயசுலேருந்து அவரால் பேச முடியல. திக்கி திக்கி பேசினார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்போ அந்த கஷ்டம்லாம் அவருக்கு தெரியல. அந்த வயசில் தெரியல. ஆனால் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு அந்த ஃபீலிங் தெரிஞ்சது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகும் அப்படின்றதுனால ஒரு ஆப்ரேஷன் உள்ளே பண்ணிட்டார். பேச்சு நல்லா வந்தது. ஆனால் அது ஆப்போசிட்டாக மாறி நாக்கும் பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனோட அளவு வந்து 10.1 சென்டிமீட்டர் வரைக்கும் பெரிய வளர்ந்துருச்சு. அது பாருங்க இன்னும் வளர்ந்து முடிக்குமா இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி ஃபீலிங்கில் வந்துருச்சு அவருக்கு. இது ஃபர்ஸ்ட் நியூஸ். இப்போ அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட டைரெக்டாக உங்களுக்கு இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆப்போசிட்டாக ஏதாவது இதுவாக இருக்குங்களா? வராது வராது இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றவங்கள ஏதாவது பின்விளைவுகள் இருக்கா? வராது. எதுவுமே இல்லை. சாப்பிட்ட வேலையே போயிடும் அது. ஃப்ரீயா அப்படி போகும். தானே போயிடும். இப்போ 2வது நியூஸுக்கு போகலாம். ஐயோ எங்கள் இது டீம் வந்து பெஸ்ட் டீம். அது பின்னாடி இந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் அதில் ஒரு நியூஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை போடுவாங்க. அதை போட்டதும் உங்களோட கற்பனையில் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த நியூஸை நான் சொல்கிறேன். ஏய் என்னடா நாய் அந்த கோழியை கதற பிடிச்சி ஈத்துன்னு போகுது. சாரி பாஸ். பழனி டாக்டர் பழனி பட்டாளம். டாக்டர் பழனி அவர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து என்னென்னா அதிகாலை நேரம் 5 மணிக்கு நாய்க்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நாய் ஒரு கோழியை ரூமுக்குள்ளே கூப்பிட்டுன்னு போகுது. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். சாரி. அடுத்ததா மேடம் நீங்கள் ஏதாவது இது அந்த நாயோட ஓனர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகே. இந்த கோழி எங்கே கத்தி அவங்கள எழுப்பிட போகுதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கோழியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. இது வேற தாட்டு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த அட்டையை பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட். அது பெரும்பாலும் அது வெறி பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஒரு கோழி அது பக்கத்தில் அதையும் பிடிச்சி உள்ளே எடுத்துட்டு போயிடுது. நாய்க்கு மூடு சரியில்லை. நாய்க்கு மூடு சரியில்லை, வெறி பிடிச்சதா? ரெண்டுமே. இல்ல, நாயகம் அது கோழியை உள்ள கூட்டு போயிடுச்சு. எங்களோட கண்ணோட்டமும் இது போல் கிடையாது. இந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஆனால் மேடம் ஷகிலா மேடம் வந்து ஓரளவு கரெக்டாக வந்தாங்க. பட் நீங்கள் மேடம் யூஆர் எ டர்ட்டி கை. உண்மையான கதை என்னன்னா மேடம் சொன்ன மாதிரி தான். இந்த நாயை வளர்க்குற ஓனர் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டாரு. ஆனால் இந்த நாய்க்கு தினமும் சாப்பிட்றதுக்கு இந்த கோழி போடுவாங்க. தினமும் அந்த அவங்களே பண்ண வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோழியாக இது போடுவாங்க. அன்னைக்குன்னு இல்லைன்றதுனால இந்த நாயை டைரெக்டாக கோழி சாப்பிடலாமோன்ற ஃபீல்டில் இழுத்தும் போயிருக்கு. அவ்வளோதான். நாய் செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே வெரி குட். ஆமாம், அந்த நாயை செல்ஃப் சர்வீஸ் பண்ணிச்சு சாப்பிட்றதுக்கு. அவங்க முதல்ல பச்சை கோழி போட்டாரா வறுத்து போட்டாரா? இல்லைப்பா இது பச்சை எடுத்துன்னு போட்டு கேட்டு வரட்டுமா? இல்லை சரி. இப்போ 3வது நியூஸ் என்னன்னா 69 வயசில் ஒருத்தர் இருக்கார். நான் இல்லைப்பா அது. நீ ஆமாப்பா உனக்கு 70 இல்லை. இந்த 69 வயசில் இவர் கிட்டத்தட்ட 8 கல்யாணம் பண்ணிட்டார் சார். இப்போது
அடுத்த மாதம் அண்மையில் நடக்க போகிறது 9வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பொண்ணு இவரை டார்ச்சர் பண்ணிக்குது. இதனால் 8வது மனைவி கிட்ட இவர் வந்து இப்போ கேட்டுட்ருக்காரு, என்னம்மா 9வது பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறாரு. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பாருங்கள். இது வந்து இல்லை, அவர் இது 8வது மனைவி. மன்னிக்கணும், இவர் 9வது மனைவி கல்யாணம் ஆக போகுது. அவங்களுக்காக தான் 8வது மனைவி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு. இது நியூஸு பார்த்துட்டீங்க. இது எப்படி சாத்தியம், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்றது தெரியல. இது 3வது நியூஸ் பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. இதுதான் 3 நியூஸ் தலைவா. இவ்வளோதான் முடிஞ்சது ஓகே, கதை. 3 நியூஸ் நம்ம பார்த்தோம். இந்த 3 நியூஸ்ல எந்த நியூஸ் டூப் நியூஸ் அப்படின்றத நீங்க பஸர் அழுத்தி லாக் பண்ணலாம். அவ்வளோதான் மாட்டினாங்க. இதுதான் சொல்லுங்க மிஸ்டர் பழனி பட்டாளம். இல்லை, அந்த டாக் நியூஸ் தான் ஃபேக். ஸோ விக்ரம் வேதா டீம் 2வது நியூஸை டூப்புன்னு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த நாய் கோழி ஈத்துன்னு போகிற மேட்ரு. ஸோ அது சரியான டூப் நியூஸ் அப்படின்றத பார்த்துடலாம். தவறான பதில். இந்த ரவுண்டில் அமைதியை கடைபிடித்து ஜெயிச்சது ஆயுர்வேதா டீம். நன்றி முல்லை அவர்களே, நன்றி கோதண்டம் அவர்களே. Thank you. வணக்கம் வணக்கம். ஸோ இந்த ரவுண்டில் தோல்வியை பெற்ற விக்ரம் வேதா டீம் வந்து என்ன கெட்டப் போடணும் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். காஞ்சனா. ஓகே, ஸோ இந்த காஞ்சனா கெட்டப்போட யார் வர போகிறாங்க விக்ரம் வேதா டீமில் இருந்ததை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அது இது எது சீசன் 2. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வெல்கம் பேக் டு அது இது எது சீசன் 2. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் வந்துருக்காங்க. ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டீம் அண்ட் ஒரு டீம் விக்ரம் வேதா டீம். ஸோ விக்ரம் வேதா டீம் போன ரவுண்டில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவினார்கள். அதனால் வந்து அது டீமில் இருக்கிறவருக்கு காஞ்சனா கெட்டப் போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம பழனி பட்டாளம் அந்த கெட்டப்லே வந்திருக்கிறாரா இல்லை வேற மாதிரி வந்திருக்கிறாரான்னு பார்ப்போம். காஞ்சனாவோட பெரியமா மாதிரி பொம்பளை புள்ளைய எப்படி பார்க்குற? பொம்பளை புள்ளைய நீ பார்த்ததே இல்லையா? கொண்டை நிற்க மாட்டேங்குது. கொண்டை நிற்கல என்ன சார் பண்ணோம்? கொண்டை நிற்கிறதுலாமாடா அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவீங்க? எங்க அவனுக்கு வரானுங்களா? வரானுங்க. அழைச்சிடுவானுங்களே. இன்னைக்கு வச்சிருக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களோட நல்லா இருக்குல்ல? என்னோட ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாருங்க, அந்த சாருக்கு விற்கே தேவையில்ல. அவருக்கு ஆல்ரெடி கெட்டப்ல தான் இருக்காரு. இப்போ காஞ்சனா இருந்தவர் கொஞ்சம் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் நாய் சேகரா மாறிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்டுக்கு போகிறோம். ஸோ மிஸ்டர் பழனி பட்டாளம் அவர்களே, இந்த இடத்துல வந்து பல எபிசோட் நூற்றுக்கும் அதிகமான எபிசோடுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இங்கே நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் உங்களுக்கு? எப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் போயிட்டு இங்கே வந்து கெஸ்ட்டாக உட்காரணும் அப்படிலாம் ஆசைப்பட்டுருக்குறோம். ஆனால் எனக்கு கெஸ்ட்டாக உட்காரத விட ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் பழனி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சிரிச்சா போச்சு டீம் வர போகிறாங்க. உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம சிரிச்சா போச்சு டீமில் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத கதவை திறந்து பார்த்துடலாம். என்ன பெரியம்மா சண்டை போட்டு உங்க பெரியமாக்குனா லவ் ஃபெயிலியர் நான் தாடிலாம் விட்டுக்குது. இவங்க எங்க பெரியம்மா இல்ல. யார் தெரியுதா? அம்மன் தாயி கொட்டு வச்சு கூப்பிட்டாதான் வருவேன். அம்மன் தாயி அவரு கணக்கு வாத்தியாரா? சார் சாரி சார். ஏய் கணக்கு டீச்சர். ஏய் நாட்டாம இங்கிலீஷ் டீச்சர்ரா. ஓ இங்கிலீஷ் டீச்சர். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. சாரி சரி சார். அவுட் ஆயிட்டாரு. ஐயா அந்த ஜமீன் கோட்டையில
வேணாம் மச்சான். ஐயா ஜமீன் கோட்டையில கோட்டையில சரி தம்பிகளா நீங்களா யாருங்க முதல்ல சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட். வா வா ஸ்கூல்ல பெல் அடிக்கிற மாதிரி ஸ்டூடெண்டா? வெரி குட் வெரி குட். எத்தனை படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஆமா நீ யாரு பாயமா நீ யாரு? கொய்யாக்கா விக்கிற ஒரு வாசல்ல. ஓ வந்தியா கொய்யாக்கா வித்தியா புளியங்க வித்தியா போயா. நான் வந்து क्वेश्चन பேப்பர் நான் தான்டா செட் பண்ணவன் கொய்யால. யாரு அவரு? இந்த ஜமீன் கோட்டையில எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்காரு. அவர் ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. ஏய் இவரு ஆர்கெஸ்ட்ரால வீணா. ஏய் இவரு ஆர்கெஸ்ட்ரால வயலின் வாசிக்கிறவர் தானே? ஏய் எங்க அப்பா படிச்சு பாஸ் ஆனாதான் வீட்லயே சேப்பன்னு சொல்றாரா? இந்த மூஞ்சி எடுத்துட்டு போனா உன முதியோரத்திலே சேர்ப்பாங்க. எதுக்கு வீட்ல சேர்க்கறதுக்கு? ஏய் என்னடா மூஞ்சி இது? கடவுளே பார்த்து காண்டாவற மாதிரி. ஆமா இவரு கடவுள் போண்டா போடும் போது படிச்சாரு. அங்க பாடுற அண்ணனை ஜமீன் கோட்டையில. ஜெமின் கோட்டைனா தெரியலையா? அந்த இந்த படமா? ஜெமின் கோட்டையில ஒரு கட்டையில ஒரு சூனிய பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க. தெரிஞ்சுச்சா? மாப்பிள அவரு கிடையாது மாப்பிள. ஜமீன் கோட்டையில பேய்க்குலாம் கட்டிங் வச்சிருக்காங்க. ஏய் அதை விடுங்கடா. நீங்க எல்லாம் என்னதான் படிச்சு கிழிச்சிருந்தாலும் நீங்க படிச்சதெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டேய் மினி ஜாக்ஸ் முனி. நான் இதை வந்தா காட்டுறேன். நீ வந்ததுன்னா உனக்கு தெரிஞ்சதை காட்டணும். கண்டிப்பா. சரியா? ஆல் தி பெஸ்ட் மச்சான். எனக்கு காட்டுங்கடா. அப்பா யாருமே வராம எக்ஸாம் எழுதுறீங்க? வாத்தியார் வருவாருப்பா. பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். அக்காவை போய் லவ் பண்ணி அறிவில்லை உனக்கு? ஏய் இது அக்கா இல்லடா ஆயா. ஏய் இவங்க ரெண்டு பேரும் செம்மொழி பூங்கால பார்த்த மாதிரியே இல்ல? செம்மொழி பூங்காலியா? ஒரு நிமிஷம். என்ன பாட்டு போட்டு வந்தீங்க? அதிசயம். ஆமா கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு மூஞ்சி. கண்டிப்பா இது ஒரு அதிசயம் தான். அதுவும் உன்னை காதல் பண்றான் பாரு. அவன் ஆம்பளை கெட்டப்ல வந்ததே அதிசயம். இதுல 10 மார்க் கொஸ்டின்லாம் இது வச்சிங்க சார் வாங்கிக்கிறேன். பிட்டு வச்சிங்க ஆக தெரியக்கூடாது. டேய் தங்கரா பிட்டு மேடத்துக்கு குறா. ஆகையில் வச்சிங்க சார். ஏய் வாத்தியார் வர டைம் ஒரு சீக்கிரம் எழுதுங்கடா. ஏய் நான் உன்னை எவ்வளவு உசுது குசுதா லவ் பண்றேன் தெரியுமா? என்ன அப்படி லவ் பண்ற நீ? இப்படிதான் போன வாரம் எங்க வீட்டுக்கு வா யாருமே இல்லைன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு மேடம். ஐயா லூசே, நிஜமாலே உங்க வீட்ல யாருமே இல்ல. நான் கோயிலுக்கு போயிட்டேன். ஏய் உண்மையிலே கோப்பை என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன அந்த எண்ணத்தோட என் கூட பழகுறே நீ? ஏன் அப்படிலாம் நினைக்காத. எங்க வீட்ல பாக்குற பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப வேணா நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், பார்க்க சொல்லு. மாப்பிள்ள 2 பேரும் தனியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நகைச்சுவையாக போராடுறீங்களா? போராடுங்க. மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது. மண்டபம் பக்கத்துல இருக்குது, அங்க போய் தோல் வாசிங்க. பஸ் ஸ்டாப் அங்க இருக்குது, அங்க போய் பிட் பாயிடுங்க. பாட்டிமா பிளே ஸ்கூல்ல பையனை விட்டல, அது விளாண்டு இருக்கும். 3 மணிக்கு வந்து கூட்டு போங்க. போங்க சார் உங்க வேலையை பாருங்க சார். நான் ஸ்டூடெண்ட் தான். யாரு? நான் ஸ்டூடெண்ட். ஏடி ஐடி கார்டு மாதிரி தூக்கி போடுறாத. ஹலோ என்ன பண்ணீங்க? வாடா நம்ம போலாம். நீங்க கம்ஃபர்ட்டபிளாவே இல்லடா. வா பார்க் பீச் அங்க மாதிரி நான் போலாம். இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன பண்ணுவ இப்ப? என்ன பண்ணுவ? எதிரு. ஏய் ராஜா எதிரு. யாரா இவரு? ஏய் ஏய் வாத்தியார்ரா. ஏச்சு இல்ல. ஏச்சு அப்பா நில்லு. ஏச்சு நில்லு. எங்கேயோ மரண காணா பாடுறவங்களாம் வந்து ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்ச என்ன பண்ணு? ஏச்சு இதுலடா. இதுலடா. என்னது இது? என்னது இது? ஐயா 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 வந்துச்சுங்க ஐயா. ஐயா ஐயா சார் நாங்கள் உட்காரோம் சார். நீங்கள் வேணா பாருங்க. நீங்கள் அப்படி போயிட்டு அங்கேருந்து திரும்பி பாருங்க சார். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணுங்க சார். எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க சார். பாக்கவா? பாருங்க சார், பாருங்க சார். உங்களை அடிச்ச நான் என்ன பண்ண? கமல் சார் கூட இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். என்னமோ அவ்வளோ
ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் 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 வணக்கம். ஒரு தடவை சொன்னா அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். குட் பை குட் மார்னிங். வணக்கம் சார். சலாம் அலைக்கும் பாய். இவ்வளவுதானா? சார் மரியாதை சல்யூட் வச்சுக்கிறேன் சார். மரியாதை கொடுத்தா சார். அப்படியே போலீஸ்காரி பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் டிக்கெட் காட்டா டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. என்ன வேலை ராஸ்கல் வச்சிடுவேன். ஓகே சார். சார் உங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டு சார். சீக்கிரம் முடிச்சுட்டு வா. ஐயா தண்ணி. நீ போல ஐயா உனக்கு போயிட்டு வரேயா. உங்களுக்கு வந்து இன்னைக்கு 1 மணிக்கு எக்ஸாம். ஐயா நோட்ஸ் எடுத்துக்கிட்டுமா ஐயா? எடுத்துக்கப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. நாங்கள் நல்லா படிச்சிட்டோம் சார். நீங்கள் எந்த கேள்வினா கேளுங்க சார். டான் பதில் சொல்லுவாங்க நம்ம பசங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படியே எடுத்து வந்துக்கிறேன்டா. சார் டேய் நல்லா பாத்துக்க. இல்லைங்க சார். ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் உங்க பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்க சார். தப்பா சொல்றான் சார். நல்ல வேலை எனக்கு கல்யாணம் ஆகல. கடல் அரிப்பு இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் சார்? சொரிஞ்சு உண்ணு சார். அந்த பவுடர் ஒன்று போடுவாங்க அதையும் போட்டு அதுவும் போட்டா நல்லது சார். மேற்கே சூரியன் மறைகிறது. ஆ இது எந்த காலம்? சாயங்காலம். சார் முரளி நடிச்ச படம் பொற்காலம். ஐயா பழைய மனுஷன் பேரு கற்காலம். ஐயா இல்ல ஐயா ஒரு ரைமிங்ல சொன்னையா. இந்த ஜோக்கெல்லாம் எப்பயோ வந்த காலடா. நல்ல ஒரு குடிமகன் நல்ல ஒரு குடிமகனுக்கு ஆ முக்கியமா எதிரா தேவை ஊருக்கா சார். சார் நான் சொல்றேன் சார். சொல்லுப்பா. பொடி மாஸ்டர் சார். தப்பு சார். பொடி மாஸ்டர் பாயில் சார். அடிங்க சார். ஆனா நீங்க படிச்சு கலெக்டர் ஆவீங்களோ டாக்டர் ஆவீங்களோ தெரியாது. ஆ ஆனா கண்டிப்பா ஒயின் ஷாப் பக்கத்துல நீங்க ஒரு பார் வைப்பீங்கடா. வைப்போனா சார்? வைப்பீங்களா? வைப்போனா சார்? அது போதும் சார். கவர்மெண்ட் ஜாப். காவேரி தென்பெண்ணை பாலாறு. வாதியார் மண்டையில கோளாறு. மேல்மருவத்தூர் பக்கத்துல பாலாறு. இப்ப தெரியுமா இந்த ஜோக்கெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னதுன்னு? சீக்கிரம் 1/2 ஹவர்ல முடியணும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் விட்டு வச்சிருந்தா கொடுத்துருங்க. இல்லைன்னா 3 வருஷம் எக்ஸாம் எழுதவே முடியாது. ஐயோ பாத்தியா? சார் இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே சார். பிட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. 3 வருஷம் எக்ஸாம் எழுதிருக்காம தப்பிச்சிருப்பேன் சார். நீ எல்லாம் சார் ஒரு டவுட். என்னப்பா? கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் பேப்பர்ல ஆன்சர் இருக்கு. சார் ஆமா சார். அது ஃபுல்லாக ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் ஆகுது. என்ன சொன்னீங்க? எக்ஸாமுக்கு வரும்போது மறக்காம ஆல் டிக்கெட் எடுத்துன்னு சொன்னீங்க. யாரோட பஸ் டிக்கெட்டு இது? யாரோட ரயில்வே டிக்கெட்டு? கரெக்டாக இது பாருங்க. மால் டிக்கெட்டா சார்? ஏன் யாரோட டிக்கெட் சார் இது? சாரி சார் என்கிட்ட ஆல் டிக்கெட் இல்லை சார். ப்ளீஸ். இப்போ நான் என்ன கேட்கணும்? ஏன்? ஏன்னா என் ஆள் ஆட்டோவில் போகுது சார். கொஞ்சம் கடுமையான காமெடி தான் பாரு. டேய் இது என்னடா இது இவ்வளோ பேனா? சார் ஒரு பேனா எழுதலைன்னா இன்னொரு பேனால எழுதுவேன் சார். அப்போ 2 பேனா படத்தில் எழுதானே? அப்போ இந்த பேனா எழுதுவேன், இந்த பேனால எழுதுவேன். எதோ ஒன்று எழுதி தொலை. சார் என்ன? என் பேனா எழுதல. ஒரு பேனா. இந்த தம்பி ஒரு பேனா கூட. ஓகே சார். ஸ்வீட் ஸ்வீட் சார் நீங்க. ஐயா சார் பேனா எழுதவில்லை. இதில் பாருப்பா. சார் ஐயா சார் இந்த பேனா எழுதல சார். யாரு செட்டிங்கா? எந்த பேனாவும் எழுத மாட்டேது. என்ன பண்ணி ஏதோ சொல்லுவாங்கப்பா. ஐயா எனக்கு எனக்கு உனக்கு பேனா இல்ல. அது கேளு 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 கேளு. யாரும் பேசக்கூடாது, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஐயா அவன் சார். ஐயா 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 என்ன 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 ஐயா கேஸ் லீக் ஆகாது பாரு. ஏய் என்னடா? சார் இல்லை சார். அவனை கூப்பிட்டேன் சார். பேனா வேணுமான்னு கேட்டேன் சார். ஏய் அவன் கூப்பிடாம பாரு. இல்லையே சார். கூப்பிட்டான்டா. கூப்பிடல சார். பைத்தியமா நீங்க? ஏய் கூப்பிட்டா. ஏய் ராஜா சொல்லுங்க சார். பாருங்க கூப்பிட்டல திரும்பி பார்க்கலாம். அதை நீயே கூப்பிட்டுக்கலாம்ல. நீங்க இங்க சும்மா தானே இருக்கீங்க. அப்பா அப்பா சார் எங்க அப்பாட்ட சொன்னா நான் தெரியல. என்ன உங்க அப்பா? வேணா சொல்ல மாட்டேன். ஐயா என்ன ஐயா என்ன ஐயா என்ன ஐயா ஐயா? நான் சொல்லலையா. ஐயா
என்ன கெஸ்டா வந்து அடிக்க மாட்டேன் அங்க அங்க கெஸ்டா அடிக்க மாட்டேன் நான் தெரியாம சொல்லிட்டேன் ஐயா. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே. என்னடா ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரா? நீயா தொலைச்சது யாருன்னு சொல்லு, கண்டுபிடிச்சா சொல்றேன். ஏய் நிலாக்கு இங்க எத்தனை கிலோமீட்டரா? நீயா 12 கிலோமீட்டர். டேய் எதுல போறோம்? சேவாட்டல. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. கர்ணன் என்பவன் யார்? கர்ணன் என்பவன் நல்லவன், என்ன பஞ்சாயத்து முச்சா பேப்பர் வேணுமா? குடு சார் பேப்பர் குடு சார். மிக மிக நல்லவன். சார் இன்னும் பேப்பர் குடு சார். அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஐயா ஐயா என்னப்பா இது? இல்ல சார், படிச்சா எழுதி பிராக்டிஸ் பண்ண நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது இங்க எழுதி பிராக்டிஸ் பண்ண எடுத்துட்டு வந்துட்டேன். அது இங்க வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ண கூடாது. சார் படிக்காதீங்க சார். சார் படிக்காதீங்க சார். ஏய் ஐயா பாத்ரூமுக்குள் அவள் தனியாக குளித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது அவன் உள்ளே நுழைந்து தாப்பால் என்னடா அது? ஏய் இன்னுமா அந்த புக்கு வச்சிருக்கீங்களா? இன்னுமா புக்கு வச்சிருக்கீங்க? ஏய் ஏய் ஐயா எனக்கு ஒரு அடிஷனல் பேப்பர் வேணும் ஐயா, கொடுங்கள் ஐயா. ஐயா டைம் ஆச்சு சீக்கிரம் பாருடா. ஆஹா ஏய் இங்க பாரு டேய் இங்க பாருடா. இது தண்டக்கரம் பண்ணாது. அங்க பாரு இங்க பாருடா. எத்தனை பேப்பர்டா? எல்லா பேப்பரும் காலிடா. ராஜா முடிச்சா ராஜா? இல்ல ஐயா. ஏய் நீ என்ன நேரத்துல எழுதுங்க போடா. ஐயா இந்த பேப்பர் இந்த ஐயா இந்த பேப்பர் ஐயா ஏன் பேப்பர்யா? ஏப்பா நீ சும்மா தான் வச்சிருக்க. அவன் தான் எழுத எல்லாத்தையும். டைம் ஆப். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார் 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 டூ மார்க்ஸ் சார் சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சார் 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 இல்லப்பா சும்மா இருப்பா. அதெல்லாம் விடுங்கப்பா. சார் தம்பி நீ சரி அப்போ எங்கே பாருப்பா. நீ வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீ மார்க் நீ பாஸ் ஆக வச்சுக்க. வேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறான். நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். நீ பேப்பர் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? அவனை மாதிரி ஒருத்தர் எங்கடா அவன்? அவனை மாதிரி எழுதிருக்கீங்களா சார்? அவனை நீ என்னடா என்ன இது பாரு எழுதிருக்கீங்க பாருங்க சார். என்ன ராஸ்கல் ஐயா குத்துற ஃபுல் ஸ்டாப் போச்சு ஐயா. ஃபுல் ஸ்டாப். ஐயா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நான் இங்க அடிக்கிறேன். சரி மச்சான், மாப்ள புக்கெல்லாம் எடைக்கு போடுறோம், காம்பஸ் எல்லாம் கடையில போடுறோம், காசை வாங்கிட்டு பிரியாணி சாப்பிடுறோம். ஆளுக்கு 10 ரூபா போடுறோம். ஸ்ட்ரைட்டா படத்துக்கு போடா. பயணி நடிச்ச படத்துக்கு இன்பனிலா போலாம்டா. ஏண்டா ஒரு நாள் ஃபுல்லாவா பேசிருப்பீங்க, சாரே வந்துட்டாரா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் என்ன பாட்டு போனேன்னு எனக்கு தெரியும்டா. ஏய் நடிக்காதீங்க, உட்காருங்க. ஏய் அங்கே போ, அங்கே போ, சார் போ. ஏய் யோகர் ஐயா உள்ளேன் ஐயா. உன் பேப்பர் தான். ஐயா வணக்கம், எங்க வீட்டில் பெரிய சண்டை. ஆமா சார், பெரிய சண்டை, என்னால் எழுத முடியவில்லை. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு எனக்கு மார்க் போடவும். 400 ரூபாய் வச்சிருக்கேன் சார். 400 ரூபாய் வச்சிருக்கேன். ஏழப்பட்ட பையன் சார். வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். சார் சார் அக்கா ஏய் சார் வாங்க சார். யார் பேப்பர் சார்? படிக்கிறேன் சார். இது கொஞ்சம் படிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு மார்க் போடவில்லை என்றால் நான் பிளேடால் ஒரு மார்க் போட்டுக்கொள்வேன். எதுக்கு அது? 1 மார்க் கொஸ்டின் சார். இந்த கேள்விக்கு மார்க் போடவில்லை என்றால் விரல்களை வெட்டிக்கொள்வேன். இது எதுக்கு? 5 மார்க் கொஸ்டின் சார். மியூசிக் வேற. இதுதான் சார் ஹைலைட். இந்த கேள்விக்கு நீங்கள் மார்க் போடவில்லை என்றால் ஆசிட் குடித்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு கழுத்தை அறுத்து கொண்டு ஓடும் ரயிலில் குதித்து மாடியிலிருந்து குதித்து தூக்கு மாட்டிக்கொண்டு செத்து விடுவேன். ஏய் இது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினாலும் செத்துடலாம் சார். 10 மார்க் கொஸ்டின் சார், பெருசா எழுதணும்ல. நான் போடுறேன் உங்களுக்கு சார். பின்குறிப்பு ஒன்று எழுதியிருக்கேன் சார். பின்குறிப்பு. அப்படி நீங்கள் மார்க் போடவில்லை என்றால் என் சாவிற்கு காரணம் நீங்கள் தான் என்று லெட்டர் எழுதிவிட்டு செத்து விடுவேன். ஏய் டேய் ஏன் சாவுக்கு சேர்த்துக்கிறான்? ஐயா நான் மார்க் போட்டுறேன்பா. அடுத்து யாரு சார்? ஐயா முதல்ல யாரு முன்னாடி எழுதுறான்றது முக்கியம் இல்ல,
கடைசியா யாரு ஃபர்ஸ்ட்ல வரான்னு தான் முக்கியம். அன்பு, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. உங்க அப்பா அம்மாவால தான் எனக்கு பெரிய தொல்லை. சார் ஆத்தின்ல பூ ஓ! பூ சார் ஓ ஐயா 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 எங்கடா அம்பு கூட? எங்க வந்து எங்க வந்து அம்பு? ஐயா. எங்க ஏடா லவ் லெட்டர் எதுக்குடா லவ் லெட்டர்? ஐயா அப்படியே ஐயா அவள எவ்வளோ உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள ரோஜா பூ மாதிரி வளர்த்து வச்சு சார், அப்படியே வளர்த்து ஃபீலிங்ஸ் சார். வீட்டில் வளர்க்குறதுக்கே தண்ணி இல்ல, இவரு வீட்டில் வந்து வயிற்றுல சார், வயிற்றுல வந்து எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. வயித்துல வளர்த்துட்டா எப்படி சார் அந்த ரோஜா எடுத்து கொடுப்பான்? காலையில தான்ப்பா கொடுப்பான். உங்களுக்குலாம் வந்து நான் பாடம் எடுக்கிறதுக்கு நான் தெருவில் போய் பிச்சை எடுக்கலாம்டா. நானும் பார்த்துக்கிறேன், எங்களே குறை சொல்லுங்கிறீங்க. சார் சார் ஒரு நிமிஷம் உங்களா இருடா. எங்க தெருவுக்கு எப்போ சார்? கடைசி 3 பாயிண்ட் மட்டும் விட்டேன் சார், எதுக்குவா சார்? எதுப்பா ஒரே ஒரு கவிதை ஒன்று விட்டேன் சார். எதுப்பா எதுக்கு சார்? எதுப்பா சொல்லுப்பா, அப்படி சொல்லி எழுதுப்பா. சொல்லிடுவா சார்? நான் ஒரு வெங்காயம், நீ ஒரு பூண்டு, அப்பாவுக்கு எதுக்கு என் மேல காண்டு? போய் தூக்கு கொளுத்து வேலையில பாண்டு ஐயா. ஐயா ஐயா சார், இன்னுமே எங்களை குறை சொல்லுங்கிறீங்களே. நாங்களாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே டீச்சர் நீங்க தானே சார்? இப்படிடா சொல்றேன். பின்ன என்ன சார், பக்கத்து கிளாஸ்ல இருக்க டீச்சர், அந்த டீச்சர் இப்படி, அந்த சார் அந்த டீச்சர் இப்படி, அப்ப மேடம் இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் அப்படிதான் அப்படின்னு எங்ககிட்டயே வந்து குறை சொல்றீங்க. அப்புறம் நாங்க அவங்கள வந்து மதிக்கலன்னு வேற சொல்லுவீங்களா? இது பரவாயில்ல ராஜா. சொல்றேன். பாடம் எடுக்கிறத விட்டு செல்போன் எடுத்து நோண்டி நிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ன்ட்டு. அப்ப நாங்க எப்படி என்ன பண்ணுவோம்? சார் அதை விடுங்க சார். வாத்தியார் தானே நீங்க? டெய்லி ஸ்கூலுக்கு வரீங்களா? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 10,000. நான் டெய்லி ஸ்கூலுக்கு வரேன். 1 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. 1 ரூபாய். 10வது டியூஷன் வேற எடுக்கிறீங்கல்ல? 10வது டியூஷன், அது 10வது டியூஷன். இங்க பாருங்க, நீங்க திருந்துங்க சரிங்களா? அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? தூக்குறத பத்தி நீ பேசாதடா. ஏன் இப்படி பண்றீங்க? பேசாத. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், பரீட்சைன்றது நீ வாழறதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு சொல்றது இல்ல சார். நம்ம படிச்சது மண்டையில இருக்கா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் தான் சார். அதை ஃபுல்லா படி எக்ஸாம் சொல்றது, ஒழுங்கா மார்க் எல்லாம் அவன் தொங்கறது. போங்க சார். மண்டையில ஏறலன்றீங்களே. நேத்து என் மண்டையில 2 எறும்பு ஏறிச்சு சார். என் மண்டையில 2 பேன் ஏறிச்சு சார். ஐயா 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 ராஸ்கல். சார், பெரியமா இது பெரியமா 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 அடிடா அடிக்கிறாரு. ஐயா ஜெமீன் கொண்டா. ஐயா ஐயா என்ன சூரிய வையா அவருக்கு. அண்ணா ஐயா நான் சொல்றேனே, இங்க வாணே. நீங்க வாணே. நான் சொல்றேனே, இங்க வாணே. ஐயா எங்க அக்கா ஐயா ஏய் எங்க பெரியமா கூட்டி வரேன்டா. இரு உன்னை கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான். நான் எங்க சின்னம்மாவை கூட்டி வரேன்டா. ஐயா நான் எங்க சித்தப்பாவை கூட்டி வரேன்டா. எங்க சித்தப்பா வாதியார் அடிக்கிறாரு. சித்தப்பா வாங்க சித்தப்பா. ஐயா அக்கா வாங்க அக்கா, வாதியார் அடிக்கிறாருக்கா. வாதியார கேளுங்கக்கா. வாங்க சித்தப்பா. வாங்க அக்கா. சித்தப்பா மச்சான், இருடா அவன் என்ன பண்ணாரு? சித்தப்பா ஒரே ஒரு முடி குடிச்சதுப்பா. எவ்வளவு தைரியம் தான் என் மச்சான் ஆச்சிருப்பீங்க. மச்சான் அக்கா கேளுங்கக்கா. ஐயா இதுக்கு தான் வாங்குறது. இதுக்கு அடிக்கவே இல்லை, அவ்வளோதான். மேல கை வைக்காதீங்க வாதியார். வாதியார் பார், நீ பண்ணதெல்லாம் செல்போன் எடுத்துட்டேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சிரிச்சா போச்சு டீம்ல ராஜா, திருட்டுக்கோட்டை திவாகர், பழைய ஜோக் தங்கதுரை, நாஞ்சில் விஜயன், வடிவேல் பாலாஜி, யோகி. ஸோ சிறப்பான ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. ஐயா நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? ஐயா உங்க கான்செப்ட் ரொம்ப புதுசு ஐயா. ஐயா அவரு யாருங்க ஐயா? ஐயா ஜெமீன் கோட்டையில அந்த வாசலுல ஒரு ஆயா சுத்துமே ஐயா. கட்சி வரைக்கும் ஜெமீன் கோட்டை என்னன்னு சொல்லியே. ஆயா ஜெமீன் கோட்டையில ஒருத்தன் குங்கும மஞ்சள் வைப்பாங்களே. ஆயா இவர்தானயா? அட பாவிகளா. ஓகே, எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட மருந்து வாங்க போவர்ல, அப்ப பார்த்து பாருவானே மகனா. உன்னை செயல் இலக்க வச்சிருங்க. ஓகே, ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துலாம் சிரிச்சா போச்சு டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பழனி அவர்களே, உங்களுக்கான இன்ப அதிர்ச்சி பனிஷ்மெண்ட்டு. இதை வந்து இந்த காற்றை உள்ளே இழுத்துட்டு நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். அப்படி இல்லையா, காற்றை உள்ளே இழுத்துட்டு பாடியா. இப்போ ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ ஈஸியா பாடு. இது அவங்க ட்ரை பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா இழுத்துட்டு
சும்மா ஒரு லைன் டக்குன்னு ஒரு லைன் பாட்டு பாடுங்க. கொட்டி பூடி கொட்டி பூடிடா. அப்ப கூட அதானா? பழனி அண்ணாட்ட கொடுங்க. ஓகே, சிறப்பு. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. வெல்கம் பேக் டு அது இது எது சீசன் 2. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுர்வேதா அண்ட் விக்ரம் வேதா இந்த 2 டீமோட வந்து நம்ம கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது சிங் இன் த ரெயின். இவனுக்கு என்ன வியாதியா இருக்கும் டாக்டர்? என்ன டாக்டர்? என்ன வியாதி தெரியல. நாடி பிடிச்சு சொல்றீங்கல்ல டாக்டர், சொல்லிடுங்க. ஒரு நாடி வாங்க, நாடி நாடி பார்த்தா பிடிச்சு சொல்லிடுவாங்க அவங்க. கருப்பு வியாதி. என்னஜி? கருப்பு வியாதி. பலான பழத்தை பல்லு படாம சாப்பிட்டேன், இப்படி ஆயிடுச்சு ஐயா. பல்லு படாம சாப்பிட்டாரா? ஆமாய்யா. அதே நாக்கு வெளியே இப்படி இப்படி எல்லாம் போகுது. பல்லு படாம சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல. ஓ, அதனால பல்லுல ஏதாவது பட்டு இருக்குமோ அதை நக்கி பாக்குறீங்க. டாக்டர் பழனி பட்டாளம் அவர்களே, அது என்ன வியாதியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தம்பி நீங்கள் கொஞ்சம் இப்படி வரலாம். அந்த லேகியத்தை கொடுத்தவரே இவர்தான் சார். திரிபுர சுந்தரின்னு ஒரு வியாதி. இது என்னன்னா திரிபுர சுந்தரிக்கு பதிலாக கரிபுர சுந்தரியாக இவர் மாறிட்டார் அந்த வியாதியில் போய். இதுக்கு வந்து முட்டை எடுக்கும் முந்திரி பாயாசம் இதை வந்து 3 நாள் சாப்பிட்டாருன்னா சரியாயிடும் உனக்கு. வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் பாருங்கள் தம்பி. போன தடவை நீங்க அதை தானையா குடிச்சிங்க, மறுபடியுமா? பாருங்கள் அந்த சுந்தரியோட புல்லாக்கு ஒரு மூக்குல இருக்குது பாருங்கள். முல்லாக்கா? சரி பிரதர், போகியில் எரிஞ்ச டயர் மாதிரி இருக்கிறீங்களே, நீங்க யார் முதல்ல சொல்லுங்க. நான் வந்து அமெரிக்கால இருந்து வரேயா, ஆப்பிரிக்கால இருந்து. ஆப்பிரிக்கால இருந்து வரீங்க, இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க. எப்பயோ வந்துட்டீங்க. ஓ, ரொம்ப நாள் முன்னாடி இங்க வந்துட்டீங்க. உங்க பொண்டாட்டி அது? ஆமா. ஏய் எந்த ஊரு? எந்த ஊர் அவங்க? இவங்க வந்து எங்க ஊர் தான் ஐயா. ஏய், கல்யாணம் நீங்க தானே பண்ணீங்க? கல்யாணம் நான் தான் பண்ணிருக்கேன். அப்படியே அவங்க எந்த ஊருன்னு தெரியாதா? அந்த உங்க வைஃப் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க ஊர் தான் கண்ணா. அப்படியா? இப்பதான் உங்க பேர் கரெக்டா இருக்கு. என்ன பேரு? நான் பேர் சொல்லல. அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஒரு பேர் இப்போ. சுந்தரி. அந்த சுந்தரி தான். கொஞ்சம் எந்திரி. ஏங்க? உன் பொண்டாட்டி எந்த ஊருப்பா? எங்க ஊர் தான் சார். விச் கண்ட்ரிமா? ஸ்பெயின். சரி, ஓகே. அப்ப பாப்பா பேர் என்ன? நல்ல பேர் தான் அது. ஒரு நிமிஷம், பேர் என்னம்மா? You know? ஐயோ தெரியும். You know? Oh my God. Your husband? Yes. Huh? Yes, yes. You go home, kill him. ஸ்பெயின் நகரமே தூங்கிடும் சார். அப்படியா? எங்க sing one song. ஏ சிங்கம்மா. ¿Qué te importa que te ame si tú no me quieres ya? Que el amor que hemos pasado no se debe recordar. Fui la ilusión de tu vida, un día déjalo ya. Hoy perteneces al pasado, no me puedo அப்பா, ronar. இது என்ன பாட்டு பாடு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவள் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தனுக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஏய், அந்த பாட்டு தான் சார் இது. நான் சொல்லி கொடுத்தேன் சார். ஏடா உன் பொண்டாட்டியை பார்த்து ஊருக்கெல்லாம் கொடுத்தான்ற. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங். யார் வந்திருக்கா? ஏய் கையை வச்சு சும்மா இருடா டேய். சிங். சுத்துவிடம் வாந்தி வருதா? அதுக்குள்ளே ஐயோ, நான் தான் ஊர்ல எல்லியடி 3 மாசம். கட்டி பூடி சிங்குமா பாடுறி பைத்தியக்காரியா கடுப்பாய்.
கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. அதான் அந்த சாங் தான். அப்படியா? அண்ணே அந்த பொண்ணு கூப்பிடுதுண்ணே போங்கண்ணே. என்ன நான் பார்த்துட்டு இருக்க வேலை? அந்த பாட்டு தான் அந்த பாட்டா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே செகண்ட் சாங். கோடான கோடி அது போகலையாடி. அப்படியா? அந்த பாட்டு தான் அந்த பாட்டால் பார்த்துடலாம். போட்டுருக்கு பார்த்து ஐ செய்தே. அவனை தள்ளி விட்டுருங்க. குஷியாகும் ஜாடி இது போல மாடி என்ன பட்டாளா அங்க போய் ஆன் பண்றீங்க? நிறைய சுருக்கமாயிடுச்சா? ஓகே ஓகே. டாக்டர் இருக்காரு, ஒன்றும் எல்லாம் பார்த்துப்பாரு. ஒன்று தொட்டு தாலி கட்டின புருஷன் வரேன், அவர் தேய்க்கிறாப்புல இப்படி ஒன்று இப்படி ஒன்று அவங்க சேர்த்து ஆடிட்டு இருக்கு. தேர்ட் சாங்டா. Okay, ஆமாண்டா. let's go. ஏய் வாயா பழக்காரி. பாபா யார கூல் வாவான்றா? பாபா யார வாவா? ஐயா நீங்க நவுந்து உட்காருங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அங்க பார்த்து வா வா வா. ஓகே ஆயுர்வேதா டீம் பஸ்ஸர் அழுத்திருக்காங்க. ராஜாத்தி ராஜாத்தி பட்டன்ஸ். என்னது யார் சொல்ல போற? ஊ லலலா ஊ லலலா அவ்வளவுதானா பாட்டு? ஆமா. முதல் முறையாக ஆயுர்வேதா டீம் பஸ்ஸர் அழுத்தி ஊ லலலா அப்படின்ற சாங் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டா அப்படின்றத பார்த்துடலாம். நான் வரட்டுமா? ஓகே ஆயுர்வேதா டீமை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோன்னா ஊ லலாலான்னாங்க. அதில் வெறும் லலாலா மட்டும்தான் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஊ வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தவறான விடை, யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. மிகவும் சந்தோஷம் மிஸ்டர் அவர்களே அண்ட் ஓல்கா அவர்களே, தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே வாங்க அப்படியே வந்துடுங்க, முடிச்சிடலாம். ஸோ முதலாவதாக சக்ரா மேடமுக்கு பெரிய நன்றிகள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பழனி பட்டாலும். இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தொடர்ந்து எங்களுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய சேவையை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே மாதிரி சூப்பரான கெஸ்டோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மாகாப்பானந்த் இன் அது இது எது சீசன் 2. ஆடியா உங்கள் ஸ்டார் விஜய்.